Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண சொல்லியிருக்கேன். மேக்ஸும் இங்கிலீஷும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸ், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பார்ட் இருக்குது நிறைய. ஸோ அதை நீங்கள் கிராமர் பார்ட், ஜென்ரல் பார்ட் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இங்கிலீஷில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? புக் பேக் எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே போட்டிருக்கோம். இது படி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணிகிட்ருப்பீங்க இங்கிலீஷ். ஸோ இதை நீங்கள் ரிவிஷன் வந்து வீக்லி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. த சேம் திங் இன்றைக்கி மேக்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் இங்கிலீஷ் வீக்லி கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை மேம் நான் கொஷின் பேப்பர் அதாவது ஸ்கோர் பண்ணலாம், நல்ல மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். என்னென்னா நமக்கு இது ஒரு அடிஷ்னல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்கே தப்பு பண்ணுறீங்க என்னன்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். நல்லா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு பயம் இல்லாத, கொஞ்சம் கூட ஃபியர் இருக்காது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்ருப்பீங்க. 7 கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பரை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியர் இருக்காது. ஓகேங்களா? மேம் எனக்கு நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஃபியராக இருக்குது, எக்ஸாம் ஃபியர் எனக்கு அந்த மாதிரி இருக்கா? த பெஸ்ட் மெடிசன் என்னென்னா இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன். நிறைய நீங்கள் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். மினிமம் 5 to 7 மினிமம். ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 டிஸ்ட்ரிக்டாவது அட்லீஸ்ட் மினிமம் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. ஸோ இப்போ கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பார்க்கலாம். இது டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்ன ஃபஸ்ட்டு 100 மார்க்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஜென்ரல் பார்ட்டில் கேட்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு, வேர்ப், அதாவது ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், டென்ஸ், வாய்ஸ், இது எல்லாமே இந்த ஜென்ரல் பார்ட்டில் கவர் பண்ணிவிட்டு புக் பேக்கில் இருக்கிற கிராமர் பார்ட்டை முடிச்சிடுங்க. அடுத்து லெட்டர் ரைட்டிங். நிறைய பேர் காம்போசிஷன் என்ன 10th மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர் ரைட்டிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே செப்பரேட் வேண்டாம். சரிங்களா? அதனால் ஒரு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் அப்போவும் அதில் இருக்கிற லெட்டர் ரைட்டிங்கை தரோவாக முடிச்சிருங்க. அப்போது இதில் நம்ம எத்தனை கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணதில் எது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைனலாக நீங்கள் அடுத்த மெமரி போம் கம்பல்சரி, அதில் மார்க்கே மிஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா நமக்கு அதில் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது ஆத்தர் நேம் எழுதணும், போம் நேம் எழுதணும். அதனால் கண்டிப்பாக அதில் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கனாலே உங்கள் கையிலே நிறைய மார்க்ஸ் இருக்குது. அதாவது நான் இதெல்லாம் தரோவாக இருக்கேன், எனக்கு 50% ஆஃப் த மார்க்ஸ் வந்து என் கையில் இருக்குது, ரிமைனிங் வந்து நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் நான் படித்து முடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. 14 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கு. 1 மார்க்கில் நமக்கு ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்டனிம்ஸ் பார்த்திங்கன்னா 3 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, ஃபுட். ஓகேங்களா? அடுத்து சஃபிக்ஸ் வேர்டு, அப்ரிவேஷன், மோஸ்ட் அப்ராப்ரியேட், ஃப்ரேசல் வேர்ப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 14th பார்த்திங்கன்னா அப்ராப்ரியேட் லிங்கர் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டென்ஸ் ஃபார்ம், அடுத்தது அப்ராப்ரியேட் லிங்கர். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 செக்ஷன் 1ல் 2 மார்க் கொஷின்ஸ், 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 2 பார்த்திங்கன்னா அதே போம்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே 2 மார்க் கொஷின், ப்ரோஸ் அண்ட் போமில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ 2 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 6 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் வந்து எதெல்லாம் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த பார்ட்டுக்கு வாங்க. புரியுதுங்களா? ஏன்னா வந்து நமக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வந்து 3 கொஷின்ஸ் தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும் இல்லைங்களா, ஒரு ப்ரோஸ்லேயும் போமில். இதனால் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஷின் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
போமில் 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எனி 2 நமக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். நமக்கு என்னென்னா ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச், பங்க்சுவேட் 25th பார்த்தீங்கன்னா பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். பங்க்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் 2 திங் நீங்கள் பார்க்கணும். இப்போ 2 மார்க்னா நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு 1 மார்க்காவது வரணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது மேம் பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு திங் ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் அந்த சென்டென்ஸை படித்து பார்த்தீங்கன்னா அது வந்து சென்டென்ஸா, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை தருதா, இல்லை ஒரு கொஷின் பண்ணுதா, இல்லை எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியமாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், தென் அட்லீஸ்ட் டேக் தீஸ் ஃபைன் கிஃப்ட்ஸ் செட் த எம்பரர் இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். ஃபைனலாக இது ஒரு ஜஸ்ட்டு தென் அட்லீஸ்ட் டேக் தீஸ் ஃபைன் கிஃப்ட் செட் த எம்பரர்னும் போது அது வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, நடுவில் கொட்டேஷன் மார்க்லாம். ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து எனக்கு வந்து மென்ஷன் பண்ண தெரியாது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் பண்ணிவிடுங்க. அடுத்து ஃபைனலாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அதாவது ஃபுல் ஸ்டாப்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஃபுல் ஸ்டாப், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப், இல்லை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது கொஷின் மார்க், ஆச்சரியமாக சொல்கிறோம் ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி மார்க், அந்த மார்க்கை அதை போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிட்டோம். ரிமைனிங் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வந்து பங்க்சுவேஷன் தோணுதோ அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். சரிங்களா. 26th பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு காம்ப்ளெக்ஸை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களுக்கே தெரியும், சப்ஜெக்டில் ஒன்று நேம் வரணும், இல்லை ப்ரொனவுன் ஏதாவது வரும். இப்போ கபிலன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நான் 9th பட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஹிண்ட்டுக்கு சொல்கிறேன். தெரியாதவங்க அதை ஜஸ்ட் கேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா. 2 மார்க்கில் ரீஅரேஞ்ச் த வேர்ட் கொஹெரண்ட், அதாவது கரெக்ட் ஆர்டரை மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றணும். செக்ஷன் 4 2 மார்க்ஸ். அ ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க் யூ டு டிரெக்ட் ஹிம் டு கனரா பேங்க், கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹெல்ப் ஹிம். இந்த ரோட் மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கிளியராக நல்லா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து சூப்பர்பாக இருக்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஜென்ரலாக வந்து ஒரு ரோடு வே சொல்கிற மாதிரி அதை வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 செக்ஷன் 1 5 மார்க். நரேட் த எக்ஸ்டென்சிவ் சர்ச், அதாவது இது வந்து என்னென்னா பேராகிராஃப் கொஷின். ஸோ நமக்கு பேராகிராஃப் கொஷின் வந்து ப்ரோஸில் படிச்சுக்கோங்க எனி 2 அண்ட் தென் போம் எனி 2. அதாவது 2 எல்லாத்துலேயும் இருக்கும். ப்ரோஸில் இருக்கக்கூடிய போமில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஷினை ஃபுல்லாக தரோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 10 20 மார்க்ஸ்க்கு இதுக்கு பேராகிராஃப் கொஷனுக்கு வரும். அதனால் 20 மார்க்ஸ் நம்ம விடக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி லெசனில் ஒரு பேராகிராஃப், அது வந்து காமன் பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. அதுலேயே மேக்ஸிமம், அதாவது ஒரு காமன் பேராகிராஃப்னால் அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு காமன் பேராகிராஃப் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எப்போ எந்த எக்ஸாம்னாலும் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும் ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. காமன் பேராகிராஃப் மாதிரி படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஷின் கேட்டால் இந்த ஹெட்டிங் வந்து இதில் எழுதிடலாம். அந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங்கில் வந்து போம்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 35 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு எல்லாமே ஈஸி. ரைமிங் ஸ்கீம் ஈஸி, ரைமிங் வேர்ட்ஸ் ஈஸி, அண்ட் தென் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஈஸி. ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் தடுமாறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இப்போது எந்தெந்த போம் படிக்கிறீங்களோ அதில் வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நம்ம வந்து புக் பேக் எக்ஸசைஸ் கொஷின் ஆன்சர் போம் கொஷின் ஆன்சர் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா அந்த போம் லைன்ஸ்க்குமான அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் அதை படிக்கிறதுக்கு ஒரு வேர்டு தான். இந்த ஸ்டான்ஸா வந்ததுன்னா இதுதான், அந்த தமிழில் அந்த அர்த்தம் புரியும் இல்லையா நமக்கு போமோட அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இது வந்ததுன்னா இதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுக்கு மெட்டாஃபர், இதுக்கு அலிட்ரேஷன். ஸோ அந்த மாதிரியானது நீங்கள் வந்து நீங்களே வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. போம் லைன்ஸை வச்சுட்டு கேதர் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங் 5 மார்க்ஸ். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். இது சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோரி வச்சு எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட் வரும் செகண்ட் வரும்ன்ற மாதிரி அந்த ஸ்டோரி வைஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். 38 பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு அதில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஈவன் இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்லேயே இருக்குது. ஸோ புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அந்த பேசேஜை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியாக ஆகிடும்
உங்களுக்கு. செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா 4 5s are 20 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ கேட்சியான வேர்ட்ஸ் கொடுங்க, ஸ்லோகன்ஸ் எழுதுங்க, ஸோ ட்ராயிங் கொடுங்க, அந்த மாதிரிலாம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி இதில் கொண்டு வாங்க. அடுத்து கம்ப்ளைண்ட் டு தி ஆஃபீஸர் ஆஃப் PWD டிபார்ட்மெண்ட் டு டேக் இமீடியட் ஆக்ஷன்ஸ் ஃபார் மெயின்டைனிங் கிளென்லினஸ் இன் த சில்ட்ரன்ஸ் பார்க் இன் யோர் லொக்காலிட்டி. கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யூ ஆர் த ஸ்கூல் பியூப்பிள் லீடர், யூ ஹாவ் பீன் ஆஸ்ட் டு ரைட் அ ரிப்போர்ட் on the inaugural ceremony. இது நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோலையும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அடுத்து, look at the picture and express your views on it in a paragraph of 5 sentences. ஸோ இந்த பிக்சரை வச்சு நம்ம 5 சென்டென்ஸ் வந்து பேராகிராஃப் மாதிரி எழுதணும். அடுத்தது, நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கு நோட் மேக்கிங் சம்மரி ரைட்டிங் எழுத சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பார்ட்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பேராகிராஃப் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி நோட் மேக்கிங் எழுதலாம், சம்மரைஸ். அடுத்து, எரர், ஸ்பாட் த எரர், ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ரீரைட் தெம் கரெக்ட்லி. செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா 5 மார்க். எதுக்கு 5 மார்க்? நம்ம தரோவாக இருக்கும். ஸோ இந்த 5 மார்க் எனக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. அதாவது கோட் ஃப்ரம் மெமரி. இதில் வந்து கண்டிப்பாக மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பேராகிராஃப் கொடுத்துட்டு நமக்கு ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இதுவும் சப்ளிமெண்ட்ரியில். ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸியாக வந்துடும். சிம்பிள் சென்டென்ஸ்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறது மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண சொல்லி. ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக 7th பேப்பர் நீங்கள் எழுதும் போது ஈஸியாக நீங்களே வந்து அதை எழுதிடுவீங்க அந்த சென்டென்ஸை. நெக்ஸ்ட்டு 46ல் பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஷின்ஸ் படிங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கொஷினா, இதுக்கு ஆன்சர் எங்கே வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த பேராகிராஃப் படிக்கிறதுக்கான டைமிங்கை அலாட் பண்ணி அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எழுதுங்க. இல்லைனா ரீட் த ஃபாலோயிங் போம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போம் படிச்சுட்டு அதிலேருந்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில், அதாவது ஓவரால் நீங்கள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் நல்ல மார்க், ஃபர்ஸ்ட் மார்க், உங்கள் கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். தாராளமாக வந்து ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் வாங்கலாம் இங்கிலீஷில். ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.